இப்படி நம்ம சபையில் ஒரு கண்டிஷனை போட்டு ஆராதிக்காதவன், கை தூக்காதவன், எல்லாரையும் கொலை செய். அந்த நாட்கள் அப்படி இருந்திருக்கிறது பாருங்க. அவன் பெரியோர், சிறியோர், ஸ்திரீ, புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ? தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு, 12ஆம் வசனம், தாங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். எப்படி சொன்னாங்க? முழு இருதயத்தோடும் தேடுவோம், முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர், பெரியோர், ஸ்திரீ, புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வாட்ட கண்டிஷன். இப்படிலாம் யார் சொல்லுவா? இப்படி நம்ம சபையில் ஒரு கண்டிஷனை போட்டு ஆராதிக்காதவன், கை தூக்காதவன், எல்லாரையும் கொலை செய். அந்த நாட்கள் அப்படி இருந்திருக்கிறது பாருங்க. அவன் பெரியோர், சிறியோர், ஸ்திரீ, புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து, 14, மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே சத்தியம் பண்ணி சொல்றோம், எங்க தேசத்துல இப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கிறோம், ஆண்டவரே ஆணையிட்டு சொல்றோம், எங்கள் சபையில உம்மை தேடாதவன் ஒருவன் இருந்தால், செஞ்சிருக்காங்க அவங்க. ஆமென். முன்பாக ஆணையிட்டார்கள். ஆணை என்றால் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுகிறார்கள். they were purely seeking God. சும்மா தேடல. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், சும்மா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, நீங்க இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பங்கு கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, நாட் தட் வர்ஷிப், பியோர் வர்ஷிப். கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுகிறார்கள், உம்மை தேடாதவன் ஒருவன் இருந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. ஆமென் சொல்லுங்களேன். 15வது வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஏன்பா சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா எங்களுக்கு இந்த கர்த்தர் தெரியும். 10 லட்சம் எத்தியோப்பியர்களை ஓட விட்டவர் இந்த கர்த்தர். அவருக்கு நான் ஒப்பு கொடுத்தால் அவர் எனக்கு வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் தான் தருகிறவர். ஆமென். எல்லாரும் சீக் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்? இவர் எடுக்கிறவர் அல்ல, இவர் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இவர் தாக்குகிறவர் அல்ல, இவர் தூக்குகிறவர். இந்த கர்த்தரை தேடுவதே நமக்கு ஆசீர்வாதம். சின்ன பிள்ளையிலிருந்து முதியோர் வரை தேடணும். நல்ல ஆனதானே, நல்ல ஆனதானே. சந்தோஷப்பட்டார்கள். தாங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாறப்ப. பிரியமானவர்களே, நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நானும் என் வீட்டாருமோ வீவில் கர்த்தரை தேடுவோம், அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நாங்கள் கட்டுவோம் என்று தேடி பாருங்கள். நீங்கள் ஒரு விசை தேடினால், ஒரு விசை ருசித்தால் காலம் ஊற தேடுவீர்கள். அவ்வளவு உண்மை உள்ளவர், அவ்வளவு நன்மை நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணார். அடுத்த வசனம் 16வது வசனத்தை கவனித்து பாருங்கள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா, அம்மா தப்பு பண்றாங்க. ஆசாவுடைய அம்மா நீங்க பண்ணதுனால இருக்கட்டும், அம்மாவும் இந்த ஸ்தானத்தை விட்டு விலக்குகிறார். அட் நோ காஸ்ட் ஐ வில் காம்ப்ரமைஸ் வித் காட். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்காக எந்த இடத்துல நான் பின்வாங்க மாட்டேன். ஆமென். இல்ல பிரதர், கர்த்தர் இப்படின்னு சொல்லியிருக்காருல பிரதர். எப்படி சொல்லியிருக்காரு? உன் தகப்பனையும் தாயையும் நீ கர்த்தர் கனம் பண்ணும். ஆமா சொல்லியிருக்காங்க. அதனால பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.
ஆமென் சொல்லுங்களேன். இஃப் யூ ஆர் a believer, you trust God because your lineage has changed. You are born of God. நீங்கள் தேவனால் நீங்கள் புருஷ சித்தத்தினாலோ மனுஷ சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். You need to honor them. You never should be disrespectful. நீங்கள் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கொடுக்கிறதை எடுக்கும் முன் நீங்கள் சிந்தித்து, தாயோ தந்தையோ இது என் கர்த்தருக்கு பிரியமா பிரியமில்லையா என்று நிதானிக்க வேண்டும். ஆசா கர்த்தரை தேடினா. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசா கர்த்தரை தேடினா. அவன் தேடின நாட்களில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினான். அவன் தேடினான், இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தேசம் அமெரிக்கா இருந்தது, கட்டினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அடுத்த அதிகாரத்திலே 16வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 நாளாகமம் 16வது அதிகாரத்திலே ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினார். ஆசாவை எதிர்த்து, ஆசா யூதாவின் ராஜா, பாஷா இஸ்ரவேலின் ராஜா. இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாரு, ஆசாவுக்கு எதிர்த்து வர்றார். எதிர்த்து வந்து ஆசாவோட உள்ள எல்லா கனெக்ஷன்ஸையும் கட் பண்றதுக்காக ராமாவிலே இவர் ஒரு பட்டணத்தை கட்டுகிறார். ஆமென். இப்போ பாஷாவை எதிர்க்க வேண்டிய ஆசா என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் எதிர்த்து வந்த பொழுது இந்த ஆசா என்ன செய்தார்? 6 லட்சம் படை வீரர்கள் இருந்தாலும் பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், உம்முடைய நாமத்தில் போகிறேன் என்று அந்த 10 ஒன்னோட மோத விட்டான். இப்பயும் அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா இவரை எதிர்த்து வரும் பொழுது ஆசா என்ன செய்ய வேண்டும்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் எத்தியோப்பியரிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பை பெற்று தந்த கர்த்தர் இந்த இஸ்ரவேலர்கள் உமக்கு எம்மாத்திரம் என்று யோசித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் பென்னதாத் என்ற சிறிய ராஜாவை தேடி போகிறான். அடுத்த 2ஆம் வசனம் போடுங்களேன். ஒன்னாம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுதுதான் அக்கா இணைய தடுமாறு, எந்த வசனம் போடுங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு ஆள் அனுப்புகிறான். எங்க இருந்து எடுத்துட்டு போறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள அவனுடைய கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்கள் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுவேனே, சிரியா ராஜா வர்றான். இவன் பொக்கிஷமா கர்த்தருக்கு என்னென்ன செலுத்தினான்? அவன் முழு மனதை செலுத்தினான், அவன் முழு ஆத்மாவை செலுத்தினான், அவன் நேரத்தை செலுத்தினான், அவன் உடல் பலத்தையும் உழைப்பையும் செலுத்தினான். கர்த்தருக்கு என்னென்ன செலுத்தினானோ அவன் பொக்கிஷமாய் செலுத்தின, ஆலயத்தில் செலுத்தின நேரத்தை, காலத்தை, பலத்தை, மனதை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்ப கர்த்தரை நம்பாம ஒரு சீரிய ராஜாவாகிய பெனதாதிடத்தில் போய், நீர் இதுவரை அவரோடு ஒப்பந்தத்தில் இருந்தீர், இப்பொழுது நீர் என்னோடு உடன்படிக்கை செய்து நீர் இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவை தாக்கினால் அவன் என்னை தாக்குவதை நிறுத்தி விடுவான். எனவே நான் உமக்கு என் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த நேரம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த என்னுடைய உழைப்பு, என்னுடைய மனது, என்னுடைய சந்தோஷம், எல்லா பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று யாரிடத்துல கொண்டு போய்விட்டான்? சிரியா ராஜாவிட்ட கொண்டு போயிட்டான்.
உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். Syria, Israel was not as numerous as Ethiopia. 10 லட்சம் பேர் அங்கே. இவங்க ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. 10 லட்சத்தை ஓட விட்டவர் இதை ஓட விட மாட்டாரா? எங்கேயோ கலண்டுருச்சு. ஏன் பிரதர் அதுக்கெல்லாம் எங்களை காப்பாத்துங்க, இதுக்கு காப்பாத்துங்க, அதுக்கு காப்பாத்துங்க அப்படின்னு பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீங்க கர்த்தரிடத்துல வந்தீங்களே, இந்த விஷயத்துக்கு ஏன் வரல? இது சின்ன விஷயம் தானே, அதனால நம்மளே பண்ணிடலான்னு பார்த்தோம், நாங்களே யோசித்து முடிவெடுத்தோம், நாங்களே பிளான் பண்ணிட்டோம். உன்னை ஞானி என்று உன் சுய புத்தியில முடிந்த பிற்பாடு கேள்வி கேட்பேன். புரிகிறதா? உன்னைத்தான் ரமேஷ் அண்ண மகனே, ஏன் அதுக்கெல்லாம் ஆண்டுகிட்ட வந்துட்டீங்களாப்பா, காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாற்ற முடியும், நீங்க இல்லைன்னா இல்லை அது அவரால் தான் செய்ய முடியும். ஓ, இது உன்னால செய்ய முடியுமா? இது அப்போ 6 லட்சம் பேர் வச்சுட்டு நீ அப்போ ஆண்டுகிட்ட வந்தில்லப்பா. இப்போ என்னாச்சு? இல்லை இப்போ நானே செஞ்சிடலான்னு நினைச்சேன். உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன் சுய புத்தியிலே சாராமல் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நடக்க மாட்டிக்க ஒண்ணு, கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையா இருந்து திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த கர்த்தருக்கு காத்திரு. ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பார். This man was trusting God everywhere. Suddenly nut loose ஆயிடுச்சு. எத்தியோப்பியாவுக்கு காத்திருந்தவர் இஸ்ரவேல்கிட்ட கோட்டை விட்டார். இஸ்ரவேலை அவர் எதிர்த்து போகாம சீரியா ராஜாட்ட போய், நான் உனக்கு ஏதாவது தர்றேன், எங்கிருந்தியா கொண்டு வந்த? இவ்வளோ நாள் நீ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ டைம் நான் போயும் மிட் வீக் சர்வீஸில் உட்கார வச்சுட்டாங்க. எங்க இவ்வளோ நாள் நீ என்கிட்ட இப்படிலாம் ஃபுல் ஹார்ட்டோட சிரிச்சு பேசவே இல்லை, இவ்வளோ நாளும் நான் அங்கே போய் உட்காந்து பாடி இவ்வளோ நாள் நீ இப்படிலாம் எங்களுக்கு செலவு பண்ணவே இல்லை, இவ்வளோ அதையாம்பா காக்க போய் அங்கே கட்டடம் கட்டுறாங்கன்னு பில்டிங் ஃபண்ட்ல எல்லாம் போட்டேன். Brother, what you should give and how you should trust God, you should do it only to God. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய உங்கள் மனதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய உங்கள் உழைப்பை, அவருக்கு கொடுக்க வேண்டிய உங்கள் பணத்தை, whatever, give unto the Lord, trust him with all your heart in all your ways. ஆமென் சொல்லுங்களேன்.